பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் சினிமா தயாரிப்பாளரை தாக்கியதாக கூறி பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வந்ததால் அவர் கைது செய்யப்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். என்ன நடந்தது? 1991ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றிய சவுக்கு சங்கர் பின்பு சவுக்கு நெட் என்ற வலைப்பதிவை தொடங்கினார். இதன் மூலம் சவுக்கு சங்கர் என்று பிரபலமடைந்தார். 2008ஆம் ஆண்டில் 2 IAS அதிகாரிகளுக்கு இடையேயான ஒரு ஊழல் குறித்த உரையாடலை இவர் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சவுக்கு மீடியா என்கிற ஊடகத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானார். இவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் மக்களிடையே உள்ளது. நீதித்துறையை பற்றிய விமர்சனங்களுக்காக இவர் 2022இல் கைது செய்யப்பட்டார். இவர் மீது தமிழக அரசு மற்றும் அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்பியதாக பல்வேறு மாவட்டங்களில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை தேனியில் போலீசார் ஒருமுறை கைது செய்தனர். கைதின் போது சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தனியாக ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் திமுக அரசு மற்றும் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு எதிரான தனது விமர்சனத்தை அடுத்து 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். 2 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். இருப்பினும் அவரது தாயார் தாக்கல் செய்த மனுக்களின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் மூலம் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இப்படி பல்வேறு காரணங்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் சவுக்கு சங்கர் தற்போது திரைப்பட தயாரிப்பாளர் கொடுத்த புகாரின் பேரில் அவரை கைது செய்ய போலீஸ் அவரது வீட்டில் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அந்த புகாரில் ரெட் அண்ட் ஃபாலோ என்ற திரைப்படம் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் சவுக்கு சங்கர் பேசியதாகவும் அந்த வீடியோவை நீக்க பணம் கேட்டு மிரட்டியதாகவும் மேலும் தயாரிப்பாளரை தாக்கி அவரிடமிருந்து பணத்தை பறித்து விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அவரை கைது செய்வதற்காக இன்று காலை சென்னை மாநகர போலீஸ் படையினர் அவரது வீட்டை சுற்றி வளைத்தனர். வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் போலீசாரால் உடனடியாக கைது செய்ய முடியவில்லை. வீட்டினுள் இருந்த சவுக்கு சங்கர் தன்னை கைது செய்வதற்காக போலீசார் வந்துள்ளதாக வீடியோ வெளியிட்டார். அதில் நான் சவுக்கு மீடியாவில் பணியாற்றும் நெறியாளர் மாலதி உள்பட மொத்த டீமும் கைது செய்யப்பட உள்ளோம் என தெரிவித்துள்ளார். சம்மனை கொடுங்கள் எனது வழக்கறிஞர் கேட்டால் கொடுக்க மறுத்து கதவை திறக்க வேண்டும் என தொடர்ந்து சென்னை மாநகர போலீசார் தன்னை மிரட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். வேறு வழியில்லாத நிலையில் வழக்கறிஞர்கள் வரும் வரை போலீசார் காத்திருந்தனர். வந்த வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் நீண்ட நேரம் வாக்குவாதம் நடந்தது. தீர்வு ஏதும் எட்டப்படாத நிலையில் தீயணைக்கும் படையினர் உதவியுடன் அவரது வீட்டு கதவை உடைத்து திறந்து அவரை கைது செய்தனர். கரூர் சம்பவத்தில் தவறான கருத்துக்களை கூறியதாக பிரபல யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார். கரூர் சம்பவத்தில் சமூக வலைதளத்தில் ஆளும் அரசுக்கு எதிராக கருத்து கூறியதாக சில விஜய் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டனர். புதிய தலைமுறை ஊடகமும் விஜய்க்கு ஆதரவாக பேசியதாக கூறி முடக்கப்பட்டதாக கூட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இந்நிலையில் சவுக்கு சங்கரின் இந்த கைது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் தேர்தல் நேரத்தில் அவரை சிறையில் அடைக்க திமுக செய்யும் முயற்சி எனவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.